சூப்பரான ஒரு மில்லட் அடையோடு தான் உங்களை இன்றைக்கி சந்திக்கிறேன். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக சாஃப்டாக இருக்கும் இந்த அடை. இந்த அடை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து இந்த மில்லட் மாவு அரைச்சி வச்சுருக்கேனே, அதாவது வரகு, சாமை, குதிரைவாளி, திணை இந்த 4மே சேர்த்து வந்து 3/4 கிலோவும், 1/4 கிலோவுக்கு நான் வந்து துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதை நீங்கள் எப்படி வேணால் கொஞ்சம் ரேஷியோ கொஞ்சம் முன்ன பின்ன போட்டு நீங்கள் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மிஷினில் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மாவு வந்து அடைக்கி, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அந்த அடமாவோட நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ராகி மாவு சேர்த்துருக்கேன், கேழ்வரகு மாவும் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து வெங்காயம், மிளகாய்த்தூள், உப்பு, உங்களுக்கு வேணும் அப்படின்னா பச்சை மிளகாய் பிடிக்கும்னா பச்சை மிளகாய் கொஞ்சம் கட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் நான் வந்து முருங்கைக்கீரை நிறைய சேர்த்துருக்கேன் அதில். இதை வந்து நம்ம அப்படியே தண்ணி லைட்டாக தெளித்து பசைஞ்சு அடமாவு மாரி ரெடி பண்ணிக்க வேண்டியதான். நல்லா கெட்டியாக நம்ம சப்பாத்தி மாவு மாரி கெட்டியாக அப்படியே பசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு இருக்கான்னு பார்த்துக்குங்க. அதே போல் காரம் உங்களுக்கு தேவையான அளவு இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அதை வந்து மாவை வந்து நல்லா பசைஞ்சு வச்சுக்குங்க. நல்லா உருண்டையாக, அதாவது தண்ணி தெளித்து நல்லா கையில் ஒட்டாத மாரி நல்லா உருட்டி நல்லா பசைஞ்சு வச்சுக்குங்க. அதை இது ஊறுனுச்சுனாலும் நல்லாயிருக்கும், இல்லை உடனே கூட அப்படியே தட்டி உடனே கூட சாப்பிட்லாம். இந்த மில்லட் மாவை நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது தோசைக்கு, அடைக்கு, கொழுக்கட்டை அதுமாரி நிறைய வெரைட்டி செய்யலாம். அதில் நான் வந்து இந்த தடவை வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் தோசை செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாவில் வந்து நான் வந்து அடை செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், கையில் ஒட்டாத மாரி இருக்கா, இந்தமாரி நல்லா கெட்டியாக பசைஞ்சு வச்சுக்கோங்க அந்த மாவை. இப்போ இந்த மாவு வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா லைட்டாக தோசைக்கல்ல நம்ம வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இதை வந்து இந்த சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி தட்டிட்டு கொஞ்சோண்டு ஓரத்துல எல்லாம் எண்ணெய் விட்டுட்டு நடுவில் சின்ன ஒரு குழி போட்டு அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நான் நல்லா மூடி வச்சுட்டு ஒரு பக்கம் நல்லா வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு நல்லா திருப்பி விட்டு எடுக்கணும். கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும். இதில் முருங்கைக்கீரை போட்டிருக்கோம். இந்த மில்லட்ஸ் மாவும் வேகணும், ராகி மாவு இருக்குது, அதனால் வேகிறதுக்கு டைம் கொடுங்க. நல்ல சிம்மில் வச்சு முதல்ல கொஞ்சம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க, அப்புறமேல மறுபடியும் சிம் பண்ணிக்கோங்க. கருக்காமல் நல்லா கோல்டன் ப்ரௌனாக இந்த அடையை தட்டி எடுத்துக்குங்க. நல்ல மொறுன்னு இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அடை, நல்ல சத்தான அடை. நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் சாப்பிட்லாம், இல்லை சின்ன பசங்களும் கொடுக்கலாம், நம்மள மாரி உள்ளவங்களும் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அடை. உங்களுக்கு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் வந்து தயிர் தான் தொட்டு சாப்பிட்டேன். உங்களுக்கு வேணால் சட்னி வேணாலும் வச்சுக்கோங்க. நான் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கும் போது அதோட வந்து கேரட், அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் எல்லாம் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். நீங்களும் அதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.